என் பேர் பேபி சார். நான் வந்து வஉசி நகர் தண்டையார்பேட்டையிலேருந்து வீடு இருக்கேன். நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு. நான் ஒரு பிறந்து வந்திருந்து அங்கே தான். நான் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் வீட்டுக்காக. அப்ளை பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இந்த வினோத் பாபுன்றது என்னை தொடர்பு கொண்டார். நான் ஸ்லம்போர்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இந்தமாரி வந்து வீடு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வீடு அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் யார் எவருன்னு கேட்டேன். என் ஆதார் கார்டு, என் ரேஷன் கார்டு, என் ஃபோன் நம்பர்லாம் அது முதற்கொண்டு என்னை கான்டாக்ட் பண்ணி பேசினார். உங்களுக்கு எப்படி இது கிடச்சதுன்னா நீ அப்ளை பண்ணலை, அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு வீடு இதுமாரி அலர்ட் ஆகிருக்கு, நீங்கள் அவங்க மூலிமா போனாக்கா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீ 1 லட்ச ரூபாய் டிடி கொடுங்க, நான் உனக்கு உடனே முடிச்சு தரேன், முதல்ல 1.5 லட்ச ரூபாய் எனக்கு டிடி கொடுங்கன்னு கேட்டார். நான் வந்து நீங்கள் எங்கே வேலை செய்ய கேட்டதுக்கு வந்து நான் ஸ்லம்போர்டில் வேலை செய்யணும், அங்கே நான் போனேன். போய் பார்த்ததுக்கு அங்கே இருக்கிறவங்க அனைவரும் அவர் அங்கே தான் வேலை செய்கிற மாதிரி என்கிட்ட சீன் போட்டு கிரியேட் பண்ணாங்க சார். ஐடி கார்டு முதற்கொண்டு எல்லாமே காமிச்சார். 420 போல் அவன் சரியானது. நான் படிச்சுட்டு அங்கேயே அவங்க பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். கொடுத்துருக்காரு, அலர்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு எனக்கு ஆன்லைனில். கரண்ட் பில் முதற்கொண்டு அந்த வீட்டுக்கு வராத வீட்டுக்கு கரண்ட் பில் முதற்கொண்டு கட்டியிருக்கோம். எங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவங்க வயிற்று நாங்கள் வேணாம் சார், வீடு வேணாம், காசை கொடுத்துருங்கன்னு கேட்டேன். இல்லைம்மா நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ரிசிப்ட் அமைச்சிருக்காரு. தமிழ்நாடு அந்த ஸ்லம்போர்டில் வந்து பதிவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸில், எனக்கு ஓடிபி முதற்கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடு அரசாங்க முத்திரையை அவன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு கார் ஒன்று எடுத்துன்னு ஒரு டிரைவர் ஒன்று பார்க்க, அந்த காரெலாம் காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோலாம். அந்த காரில் வந்து தமிழ்நாடு அரசு முத்திரை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின்னு சொல்லிட்டு பெரிய விஐபி ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் காமிச்சு இவங்களாம் எனக்கு தெரியும், இவங்களுக்குலாம் நான் வீடு இது பண்ணிக்கிறேன், இவங்களுக்கு வர வீடை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கட்சிக்காரங்க இவ்வளோ வீடு ஒதுக்கியிருக்காங்க, அந்த வீடை வந்து என் மூலியமாக தான் அவங்க சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களோட தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வந்து காசு கஷ்டப்படுறதுனால அவன் எந்த கட்சி சொல்ல, அதை வந்து எல்லார் கட்சிக்கும் லிங்க் இருக்கான், இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம் என் வீடை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுன்னு இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம். நாங்கள் வீடு இல்லாதவங்க, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், ஏதாவது வீடு கிடச்சா பார்த்து நாங்கள் வந்து பதிவு பண்ணி சீன் ஆயிடுச்சு. எங்கள் 3 தலைமுறை நாங்கள் மெட்ராஸில் இருக்கோம். இது வரைக்கும் வந்து எனக்கு வீடு வாசலே கிடையாதுங்க. பின்னாடி வந்தவங்களாம் 5-6 வீடு எல்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆசை இருக்கா. எத்தனை வாட்டிக்கு அம்மா இறந்தாங்க பார்த்தீங்களா, என்கிட்ட அது கூட வச்சுருக்கா. ஜெயலலிதா அம்மா கூட வீடு அலர்ட், அவன் ஒரு வாட்டிக்கு வந்து அவன் ஒரு 500 ரூபாய் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான். இப்போ நான் கவர்மெண்ட் நம்ம வீடு எழுதி கொடுக்குறோம். இந்தமாரி இவன் ஒரு ஆள் இந்த வேலையை செய்கிறான், இதை வந்து அரசாங்கம் பார்க்காதுங்களா? சொல்லுங்க. H5ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். H5ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அலைய விடுறாங்க, அப்படி அலைய விடுறாங்க. இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட கிடையில. கூப்பிடும் போது அதை பண்றமா அவன் ஒரு 10 நம்பர் யூஸ் பண்றான். அவங்க சிஸ்டருக்கு போனை போட்டா ஃபர்ஸ்ட் ஒத்துக்குனாங்க, அவங்க அம்மாவும் ஒத்துக்குனாங்க, அவங்க அப்பா வந்து அந்த ஸ்லம்போர்டு ஆஃபீஸில் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். பேர் பாபு, வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிறாரு அவங்க அப்பாவும் என் பையன் அப்படிதான், அவனுக்கு இதே வேலை தான், அதையும் ஒத்துக்குனாரு. அவன் வந்து நான் ஃபோனை போட்டு இனிமேல் பேசுனதுக்கு எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஒரு ரவுடியை விட்டு என்னை மிரட்டுறான். உன்னால் முடிஞ்சுதான் நீ பார்த்துக்கோ தினேஷ்னு ஒருத்தரை காமிச்சு என்னை மிரட்டினான். லாஸ்ட்டில் பார்த்தா அந்த தினேஷும் ஏமாந்துருக்காங்க. அவங்க ஒரு டீம், அவங்க ஒரு 13 பேர், அவங்க ஒரு 50 லட்சம். நான் அழுகுறேன் சார், முடியல, நான் அட்டன் பண்ண போயிட்டேங்க இந்த புறம்போக்கு நாயால். அவங்க நல்ல ஒரு 2 குழந்தை இருக்குது. சேனியம்மன் கோயிலில் வந்து அவங்க மாமியார் வீடு இருக்காங்க. அந்த கோயில் அவங்க பொண்டாட்டி வந்து ஏடிஎம்ல ராஜேஷ் கிட்ட வீட்டு வேலை செய்கிறா போல. அவர்கிட்டையும் போய் நான் சொன்னேன், அழுதான் காலில் விழுந்து. நான் ரொம்ப ஏன்னா வட்டிக்கு வாங்கிட்டேன், நான் கட்ட முடியல, நகைக்கெல்லாம் வச்சு நான் இது பண்ணேன், என்கிட்ட காசு கிடையாது. நான் ஜிபேல அமைச்சிருக்கேன் பாருங்க, 50, 20, 5 ரூபாய் கூட விட மாட்டாங்க. எனக்கு உடனே இப்போ அந்த சாருக்கு நான் கறி வாங்கிட்டு போனேன், அப்போ தான் உங்களுக்கு அலர்ட்டில் கையெழுத்து போடுவான்னு. இதே மாதிரிலாம் பொய் சொல்லி லாஸ்ட்டில் நான் உஷாராயிட்டேன். நான் வந்து இவங்ககிட்ட வட்டிக்கு 1 லட்ச ரூபாய் நான் வாங்கினேன். இந்த அக்காண்ட நான் வந்து சொன்னேன், அக்கா இந்த மாரின்னு. இவங்க வந்து ஃபோனை போட்டு பேசி இவங்கள பிரைன் வாஷ் பண்ணி இவங்ககிட்டையும் காசை போய் ஏமாத்திருக்கான். இவங்கள கான்டாக்ட் பண்ணோன்னு என்ன கட் பண்ணி விட்டான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இவங்க பிடிச்சி இவங்க அப்படியே வந்துருக்கு சங்கிலி மாதிரி ஒரு ஆளா. நான் மட்டும் 7 லட்சம் கொடுத்துருக்கேங்க, இவங்களெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க 6 லட்சம் 5 லட்சம். ஒரு வீட்டுக்கு ஒரு மாதிரி இது பண்ணியிருக்கான். 13 பேர். நான் H5ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏற்கனவே அவன் மேலே இந்த மாதிரி வந்திருக்குன்னு அங்கேயே சொல்கிறாங்க. H5ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அட்டன் டைம்ல அவனுக்கு அங்கேருந்து ஃபோன் வருது சார். ஆமாம், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்றா சார். என்கிட்ட வந்து 4 லட்சம் அதுவும் நானா எடுத்துக்க போகிறேன். மானியம் கவர்மெண்ட் கொடுக்க போகுது, உனக்கு திருப்பி அந்த காசை வரப்போகுது. இதே பேசி
போனேன் சார், நான் போனேன் நான் உண்மையாகவே என் கண்ணால் நான் பார்த்தேன். அவன் அந்த அந்த இதில் இருந்தால் இறங்கி வந்தான். அந்த மெரினா பீச் அந்த கண்ணகி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இறங்கி வந்தான். அவன் காரை விட்டு இறங்கி வந்தான். இல்லை, நிறைய ஃபைல் மட்டும் இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க ஃபைல் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி ஃபைல் மட்டும் உள்ளே இருக்கும். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. நாங்கள் கொடுத்த காசுக்கு உங்களுக்கு அத்தாச்சின்னு சொல்லிட்டு பிடிஎஃப்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுக்கு அவர் அனுப்பிச்சது. இந்த மாதிரி காரில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னு சொல்லி ஓட்டிட்டு வருவார். முன்னாடி வந்து கவர்மெண்ட் சிம்பிளும் இருக்கும். அரசாங்கம் இந்த மாதிரி காரில் டிஸ்ட்ரிக்ட். என் பேர் தனசேகர். நான் தண்டையார்பேட்டை திருவள்ளூர் நகரில் இருக்கேன். எனக்கு ஒருத்தர் மூலயமா இவர் வினோத் பாபுன்றவர் பழக்கமானார். பழக்கம் மீன்ஸ்னா ஃபோனில் தான் இந்த மாதிரி வீடு ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு யாருக்கா வேணும்னா சொல்லுங்கன்றாரு. நான் அப்போ எங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்க, இந்த செல்வகுமார் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அவங்களும் வாடகை வீட்டில் இருக்காங்க. சரி ஒரு வீடு கிடைக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். டேரெக்டாக அவங்க பேசிக்கிட்டு டேரெக்டாக அவரே ஜிபேலேயும் நெட் பேங்கிங்லேயும் காசு வாங்கிட்டார். அவர் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னாரு. அப்படின்னா இந்த மாதிரி காரில் வந்து இறங்குறாரு. முன்னாடியும் கவர்மெண்ட் சிம்பிள் போட்ட மாதிரி லைட் இருக்குது, அரசாங்க முத்திரை போட்ட லைட்டில் உட்காந்துருக்காரு. காரை விட்டு இறங்க மாட்டார். ஆனால் சிட்டிக்குள்ளே நீ எங்கே போனாலும் நான் இங்கே எனக்கு அங்கே இருக்க ஆள் இருக்குது, எந்த ஸ்டேஷன் போனாலும் எனக்கு ஆள் இருக்குது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது போனேன்னா உடனே இவருக்கு தகவல் போகுது. அது எப்படி அந்த தகவல் போகுதுன்றது தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு நான் சிஎம் கிட்டயே நீங்க போனாலும் உங்களை என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியே ரொம்ப பேட் வார்த்தை பேசினாருங்க. எங்களுக்கு தான் பேசினாரு. 100 காலுக்கு நாங்கள் கால் பண்ணோம். நாங்கள் அதனால அங்கே இருந்து வந்து இப்போ திருப்பி அதையும் எங்களை ஆஃப் பண்ணிட்டாங்க. சிஎம் செல்லுக்கும் நான் கொடுத்தேன் சார். சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கேருந்து பெட்டிஷன் வந்து இங்கே வந்திருக்கு. இவங்க என்னை கூப்பிட்டு ஏமா எங்கிட்ட தான் திருப்பி கொடுத்து எதுக்கு நீ சிஎம் செல்லுக்கு போனாங்க? நீ சார் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல, எல்லாரும் என்ன பூச்சின்னு கேட்குறாங்க, எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, கொஞ்சம் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் சொன்னதுக்கு அதை கூட கையெழுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து என்னை வச்சு வாங்கினார் எஸ்ஐ சார். ஆமாம், விநாயகமூர்த்தி சார். அங்கே வச்சு நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் ஜேசி சார்கிட்ட போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் உங்களுக்கு நான் வாங்கி உங்களுக்கு இது பண்ணுறேன்னு அவர் ஒப்பீனியன் வந்து இது பண்ணுறேன். 7 மாதமாக ஆகுது சார். 10 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஒன்றுமே நடந்து சீன் ஆயிடுச்சு. அங்கே போனால் இதை மாற்றி எழுதி, இந்த கம்ப்ளைண்ட் இப்படி மாற்றி எழுதி, எத்தனை மணிக்கு எழுதி கொடுப்போம் ஒரு கம்ப்ளைண்ட்டை? அந்த அதாவது பணம் இவங்க வேணாம், இவங்களே போகணும், அந்த மாதிரி பண்ணுறாங்க.